ஹலோ, நம்ம இப்போ எங்கே போய்க்கிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு போய்க்கிட்டு இருக்கும்போது மதுரையில் நம்ம நின்று ஒரு இடத்துல காப்பி குடித்தோம். அந்த வீடியோ தான் நான் அக்காவை, அப்புறம் இந்த கார் வந்து இப்போ அக்கா எடுத்ததுனால இந்த காரை எடுத்து நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு தான் வண்டி போயிட்டு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஐயப்பன் கோயிலுக்கே போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து வீடியோவில் இந்த காஃபி ஷாப்பில் காஃபி குடித்தோம். அங்கிட்டு வந்து மாமா வந்து தம்பிக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துக்கிருந்தாரு. இந்த காஃபி ஷாப் பேர் தான். நல்லா இருந்துச்சு. உள்ளேயே வந்து பாத்ரூம் எல்லாமே இருக்குது சைடில். அப்படி இங்கே போகிறதா இருந்தால் அங்கே கேட்டு உள்ளே போங்க. நல்லா தான் இருந்துச்சு. காப்பி பால் நம்ம குடித்தது பால் நல்லா தான் இருந்தது. காப்பி வந்து நாங்கள் குடிக்கல, ஏன்னா நாங்கள் கேனில் போட்டு கொண்டு போயிட்டோம். டீயும் இட்லியும் சட்னியும் கொண்டு போகணும் சாப்பிட்றதுக்கு. அதனால் வந்து அம்மாவுக்கு மட்டும் கொடுத்தோம். எங்கள் அம்மா வாயை பார்த்தாலே தெரியும் நல்லா தான் இருக்குது, ஆனால் பாலுன்னு சொல்லியிருப்பாங்க அதில். அப்புறம் இங்கே உட்காந்து எல்லாருமே ஒரு வீடியோ எடுத்தோம். நைட்டு நாங்கள் 12:30க்கு கிளம்புனோம். 1 மணிக்கு வந்து நாங்கள் மதுரைக்கு போயிட்டோம். டோல்கேட்டை தாண்டி ஒரு இடத்துல காப்பி குடித்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும். என் வீட்டுக்காரர் ஏன் வீடியோ எடுக்க அப்படிம்பாரு. இதான் எங்கள் அக்கா. அவங்க சேனலில் தான் நான் அந்த வீடியோ வரும். அவங்க தான் என்னை எடுக்க சொன்னாங்க. அப்படியே கேஷுவலாக அப்படிங்கிட்டு பார்த்துருப்பாங்க வீடியோவுக்கு. அப்புறம் இது வந்து அக்கா மக. அவங்க வந்து கார் டிரைவர் அந்த அண்ணன் ஓட்டிகிட்டு வந்தாங்க. அது வந்து அக்கா மகன். இது என்னோடய அக்கா, என் வீட்டுக்காரர், எங்கள் அம்மா, அந்த காரு. அப்புறம் அங்கிட்டு வந்து அக்காவோட வீட்டுக்காரர் இருப்பாங்க. ஒரு சிவப்பு கலர் சட்டை போட்டு, அவர் அந்த பக்கம் இருக்கார், தெரியல. இது வந்து அக்கா. அப்புறம் வந்து எங்கள் அக்கா மக தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் சும்மா அங்கிட்டு இங்கிட்ட எங்கள் கேஷுவலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வீடியோ எடுன்னு சொல்லிட்டோம். என் வீட்டுக்காரை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அதை தான் பார்த்து சிரிச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உண்மையிலேங்க அங்கே போனால் நினச்சது நடக்குதுங்க. நம்ம சிவன் கோயில் வந்து தஞ்சை பெரிய கோயில் இருக்குது. சிவன் கோயில் நம்ம நினச்ச உடனே கண்டிப்பாக நடக்குது. மனசார உண்மையாக அவரை மட்டும் நினச்சிக்கிட்டு போனால் நம்ம எந்த வெளியினாலும் போகலாம். அப்புறம் கோயிலுக்கு வந்துட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போனது 6 மணிக்கு திறந்துட்டாங்க. நாங்கள் போனது 6 மணி. அந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெளிச்சம் எவ்வளோ கிராண்டாக தெரியுதுன்னு. நல்லா தெரியுது பாருங்கள். நாங்கள் எல்லாம் உட்காந்துருந்தோம். ஆனால் இது வந்து நாங்கள் சுற்றிட்டு போயிட்டு வந்த பிறகு கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அது இப்போ காட்டுறேன் பாருங்க. ஏன்னா இது வந்து நல்லா இருந்ததுன்னா காமிச்சிருக்கேன். கோயிலுக்குள்ளே போகும்போது நல்லா கூட்டம் வெளியே வரைக்கும் இருந்துச்சுங்க. அன்றைக்கி பிரதோஷம், ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுற்றி பார்க்கும்போது 6 மணினால் அப்படியே சூரியன் அப்படியே எந்திச்சு வெளியே வர்றதெல்லாம் அதில் தெரியும். உங்களுக்கு காமிச்சிருப்போம். கூட்டம் வந்து இவ்வளோ தூரம் இருந்தது. ஆனால் 5 நிமிஷம் தாங்க உள்ளே போயிட்டு வர, சாமி கும்பிட வர. வெறும் 10 நிமிஷம் தான். எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் உள்ளே போய் நம்ம கும்பிட்டுட்டு வந்துடலாம். கரெக்டாக 7 மணி சுற்றிட்டு வரும்போது வெயிலை பார்த்தீங்கன்னா சரியான வெயிலாக இருந்தது. வெயில். ஆனால் காற்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிராக அடிச்சிச்சு. அப்போ தான் நந்தீஸ்வரரை கும்பிட போனோம். நந்தியை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. ஏன்னா பிரதோஷத்துக்கு வந்து அவருக்கு தானே வந்து எல்லா சிறப்பு அபிஷேகம்லாம் நடக்கும். ஆனால் நாங்கள் போகும்போது அபிஷேகம் நடக்கலை. அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து சாயந்தரமாக நடக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் போகும்போது வந்து அபிஷேகம் வந்து நடக்கலை. அவர் சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் சிவனை பார்த்துட்டு 2வது வந்து அம்மாவை பார்க்க போனோம். சிவன் கோயில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுனாங்க. அதனால் இங்கேயுமே வீடியோ எடுக்கலை. வெளியே வச்சு வீடியோ நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும். கருவறைக்குள்ளேயோ கருவறை பக்கத்தில் உள்ள இடத்துல வீடியோ எடுக்கல. பெரிய நந்தீஸ்வரர் பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்தது, அங்கே வச்சு தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். நந்தீஸ்வரர் இந்த காமிச்சிருக்கோம் பாருங்கள். நந்தியை பெரிய நந்திங்க சூப்பராக இருக்குது கோயில். நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ஒரு மன நிம்மதியும் அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. யார் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். நெசமாடிக்கே நினச்சது நடக்கும் அந்த கோயிலில். நீங்கள் நினைக்கிற மணிக்கு என்னென்னமோ கதை சொல்கிறாங்க, அந்த கதைப்படியெல்லாம் கிடையாதுங்க. உண்மையாக அவர் நினச்சி நீங்கள் எங்கே வாங்க ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாலும் என்றைக்கு நீங்கள் நினச்சாலும் மறு வருஷம் வரக்குள்ளேயுமே அது நடக்கும் கண்டிப்பாக. என்னென்னமோ தப்பாக சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அவங்க சொல்கிறதையும் நம்பாதீங்க. அவரையே நினச்சி நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா போயிட்டு வந்த ஒரே வருஷத்துக்குள்ளே நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. அப்புறம் சாமியெல்லாம் சுற்றிட்டு வரும்போது ஒரு வீடியோ கேப்சர் பண்ணோம். அதை உங்களுக்கு இந்த லைவில் பாருங்கள். எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை. அவங்க அந்த கோயிலுக்கு போகணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு எங்கள் அக்கா மொத கார் வாங்கினப்போ அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்திருக்கோம். எங்கள் அக்கா எங்கள் மாமாவும் பார்த்தீங்கன்னா சைடில் எங்கள் மாமா இருப்பாங்க. எங்கள் அக்கா மாமான்னு சேர்ந்து கூப்பிட்டு போனாங்க. இந்த கோயிலை பார்த்தாலே அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்துச்சுங்க. குளுன்னு இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா ஒன்று வெயில் வரக்குள்ளே போகணும், இல்லாட்டி சாயந்தர நேரம் போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. எங்கள் அம்மா அந்த கோயிலையே அவ்வளோ அழகாக பார்த்தாங்க. உடம்புக்கு சரியில்லை இருந்தாலும் அந்த கோயிலுக்கு வரும்போது எங்கள் அம்மா அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க. நாங்கள் எல்லோரும் போயிட்டு எங்கள் அக்கா அங்கிட்டு சிரிச்சிருப்பாங்க அப்படின்னு இருப்பாங்க. அவ்வளோ ஒரு நிம்மதி இருந்துச்சு. குடும்பத்தோடு போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்தோட மண்டபம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு வெளியே எல்லாம் கட்டியிருக்க கல் கட்டிடமும் ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன் அவ்வளோ தூரம் குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னு எனக்கே தெரியல. அப்புறம் மேலே ஏறி நடந்து இந்த கோயிலே ஒரு ரொம்ப நேரம் மன அமைதியோடு கொண்டோம்னா 1/2 மணி நேரம் ஆகுங்க. மெதுவாக கும்பிட்டு வந்தோம் 1/2 மணி நேரம், வேகமாக கொண்டு வந்தோம்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். ஆனால் எல்லா இடத்தையும் நின்று மெதுவாக பார்த்துடுவாங்க. ஆனால் சாயந்தர நேரம் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும், கிளைமேட்டே வேறு அடிக்கும். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மெதுவாக நாங்கள் வெளியே வரவே எங்களுக்கு பிடிக்கல. சுற்றி பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளேயே தான் சுற்றிருப்போம். இந்த கோயில் அந்த கோயிலும் ஒரு கோயிலுக்குள்ளேயே தான் சுற்றி நந்தியை சுத்தம் அவரை பக்கமே சுற்றி நாங்கள் வந்திருக்க மாதிரி உங்களுக்கு வீடியோவில் தெரியும். அப்புறம் அம்மாவை பார்த்திங்கன்னா அங்கே வெளியே வச்சு தான் வீடியோ எடுத்தவங்கள்ட்ட சொன்னேன்ல, அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. நாங்கள் க்ளோஸ்அப் பண்ணி உங்களை காமிச்சிருக்கோம். அவங்க அவ்வளோ ஒரு அழகு, சொல்ல வாய்ப்பே கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா அக்கா மக எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு நானே என் வீட்டுக்காரர் எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் எல்லாருமே வெளியே வந்துட்டோம். அக்கா எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு வெளியேறும்போது இந்த வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல நின்று தான் சாமியை காட்டியிருப்பாங்க, உள்ளே போயிருக்க மாட்டாங்க. சரியா? அதனால் நீங்கள் வீடியோ மேக்ஸிமம் உள்ளே கோயிலுக்குள்ளே போய் எடுக்க வேண்டாம், வெளியே இருந்து எடுக்கிறதே வீடியோ தெரியுது, சாமி தெரியுது, நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா? அப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வெளியே பார்த்திங்கன்னா இந்த கார்டன் இதுவும் அவ்வளோ ஒரு அழகாக மெதுவாக இது ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு கொண்டு போயிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ ஒரு அழகான காட்சி பாருங்கள். பசுவும் புல்லாம் அப்படியே அழகாக அங்கங்கே பூ முளைச்சி அந்த கோயிலை பார்க்கும் போதே வேறு வைப்ரேஷன் வரும். அதே மாதிரிக்கு அவர் ரொம்ப அங்கே சிவன் கோயில்னாலே தரிசனம் ரொம்ப தான் கிடைக்கும். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் நினச்ச உடனே நடக்கணும் அந்த கோயில், கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நடந்துடும். அடுத்த மாதமே நடக்கக்கூட சான்ஸ் இருக்குது. அப்புறம் என் வீட்டுக்காரர் வெளியே உட்காந்துருந்தாங்க. நாங்கள் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய தண்ணி போகிறதுக்கு ஒரு கால்வாய் இருந்தது. இந்த பார்த்திங்கன்னா பெரிய இது தண்ணி போகிறதுக்கு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் கட்டினதான் பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்கன்னு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்புறம் அவரோட இதை மெயினில் வெளியே வச்சு எடுத்தேன். எங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு மனசே இல்லை. சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் எடுக்கணும் தான் உங்களுக்கு அங்கங்கே வீடியோ மாறி வர்ற மாதிரிக்கு தெரியும். அப்புறம் உள்ளே வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரெல்லாம் அப்படியே வெளியே நடந்து வரும்போது ஒரு வீடியோ எடுத்தோம். கிளைமேட்டு சூப்பருங்க. எல்லாம் வீடியோ தான் எடுத்துக்கிட்டாங்க. சாமி கும்பிட வராங்களோ இல்லையோ வீடியோ ரொம்ப எடுக்காங்க. நாங்கள் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு அப்போ தான் வீடியோ எடுக்க காமிச்சோம். உங்களுக்கு தெரியும் எங்கள் நெத்தியிலலாம் குங்குமம் இதை வச்சுருக்கதை பார்த்தாலே. சாமியை கும்பிட்டு நாங்கள் எடுத்தோம். மேக்ஸிமம் மனசார சாமியை கும்பிட்டு நீங்கள் வீடியோ எடுக்கிறது ரொம்ப நல்லது. பார்த்தீங்களா? நானே எங்கள் அம்மா அக்கா மகன் வீட்டுக்காரர் எல்லாருமே அங்கே தான் நிற்கும். ஒரு ஜாலியாக இருந்துச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.